மிகப்பெரிய அளவான ஒரு சர்ச்சை இன்றைய நாள்ல நடந்து முடிந்திருக்கா? இல்ல நடந்து கொண்டிருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கு. காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராரு. இவங்கள நேற்றைய நாள்ல பிரதமர் ஹரணி அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய மனைவியும் சென்று வைத்தியசாலையில பார்வையிட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இன்றைய நாள்ல இலங்கையினுடைய முன்னணி சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. இந்த செய்தியில உண்மை இருக்கா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு சார்பாக எல்லா எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய அளவுல ஒரு ஒன்று கூடல நடத்தி இருக்காங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிநாட்டு பயணத்துல மேற்கொண்ட அந்த பயணத்தினுடைய செலவு என்னென்னத்துக்கு அப்படின்றத தனித்தனியா ஒரு சிங்கள பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்க இந்த வீடியோவில் சுருக்கமா பார்க்க போறோம். இதுல என்ன உண்மை இருக்கு, என்ன பொய் இருக்கு? ஆரம்பத்துல இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமர் சந்தித்தார் அல்லது சென்று பார்த்தார் அப்படின்ற செய்தி உண்மையாகவே எல்லாரும் நம்பினாங்க. எல்லாரும் இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா உடனடியா பிரதமர் அலுவலகம் இதனை மறுத்திருந்தாங்க. இல்ல, அப்படி எதுவுமே நடக்கல, செய்தி வெளியிட்ட அந்த ஊடகம் இதனை திரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது இந்த ஊடகத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பிரதமர் அலுவலகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த பரபரப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனாலும் கூட இதுவரைக்கும் நடந்ததா நடக்கலையா அப்படின்ற ஒரு சம்பவம், அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யுது. காரணம் அதுக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிற ஒரு விஷயம், பிரதமர் ஹரணி அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கருடைய மனைவி அவங்களும் நெருங்கிய நண்பிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக கூட அவங்க அதை பார்க்க போகும். அரசியலையும் தாண்டி ஒருவர் தங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் வைத்தியசாலையில் இருக்கார் அப்படின்றத கருத்தில் கொண்டு கூட பார்க்க போயிருக்கலாம். ஆனால் அவங்க உத்தியோகபூர்வமாக அதை மறுத்துறதுனால அது நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இப்போது எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. இதையும் இந்த செய்தியோட இணைத்து பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா, இப்ப அரசாங்கத்துக்குள்ள 2 பிரிவு இருக்கு. அது ஒன்று பிரதமர் பிரிவு, ஜனாதிபதி பக்கமாக இருக்கிற பிரிவு. 2 பேருக்கும் இடையில என்னதான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கொண்டாலும் 2 பேருக்கும் இடையில, ஆதரவாளர்களுக்கு இடையில 2 பேருக்கும் இடையில ஒரு பிரிவு இருக்கு. இந்த கட்சிக்குள்ள 2 அணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட விமர்சனங்கள் கடந்த நாட்கள் இருந்தது. இது உண்மையா இருக்குமோ அப்படின்றதால அவங்க பார்க்க போனாங்க. இந்த பார்க்க போனதை வச்சுக்கொண்டு இது உண்மையா அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் இன்றைய நாள்ல ஆக முக்கியமான செய்திகளையும் அடித்து நொறுக்கியது இந்த செய்தியெல்லாம் சொல்லலாம். அதோட இன்றைய நாள்ல எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நேற்று நாள் இடம்னாலும் இன்றைய நாள்ல சஜித் பிரேமதாஸ் அவர்களும், நேற்று சஜித் அவர்கள் இந்த கூட்டத்தில் இல்லைன்னு நாங்க பெரிய பேசியிருந்தோம். ஆனால் இன்றைய நாள் அவரும் இருந்தாரு. சஜித் பிரேமதாசம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கும் அதற்கான விடயங்கள் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்பாகவும் இன்றைய நாள்ல ஆராயப்பட்டிருக்கு. இதுல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, எல்லா எதிர்க்கட்சி ஒன்றா சேர்ந்திருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, என்ன நோக்கம் அப்படின்றது இனி வருகின்ற நாட்கள்லாம் இது தெரிய போகுது. இதுல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இது ஜனநாயக அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயமாக இது நடந்திருக்கு. இது ஒரு தனி நபர் விடயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரசியல்ல நடந்த ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாக இது இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதோட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, அதாவது இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவரை விடுவித்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் நேற்றைய நாளில் சொன்ன ஒரு விஷயம் தான் இது கவலை அளிக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரியும். இப்ப வெளிநாட்டில் இருக்கிற பலர் தொடர்பாக பேசியிருக்காங்க. எரிக் சோல்ஹெய்ம், முன்னாள் நோர்வேயினுடைய சமாதான தூதுவர், இலங்கையினுடைய சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவரை கண்ணியமாக நடத்துங்கள். இதுல இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இதுல 2 பேர் முன்னாள் ஜனாதிபதிகள் இதை பத்தி பேசவே முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கருடைய ஆட்சியை இரவோடு இரவாக கலைத்தவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள், தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை வைத்துக் கொண்டு. அதோடு மட்டுமில்லாமல் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்துல அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தும் அவரை உடனடியாக
தேசிய பாதுகாப்பு சபைக்கு வரக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தை பற்றி இவங்க இப்ப பேசுறாங்க, தாங்களும் தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்காங்க அப்படின்றத மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகின்ற விஷயங்களாகவும் மாறி இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்க நாளைய நாள் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இது ஆஜர்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா அப்படின்றத தேடி பார்க்கும்போது வைத்தியர்கள் இப்ப நாம வந்து இந்த நியூஸ் ரெக்கார்ட் பண்ணும் 8:30 மணி 9 மணி இரவு இந்த நேரம் வரைக்கும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அவர் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று. காரணம் சொன்னா அவர் இப்போது ஆபத்தான நிலையில் இல்லை, அவருடைய உடல்நிலை தேறி இருக்கிறது. ஆனாலும் அவர் இன்னும் அவசர சிகிச்சை பிரிவில் தான் இருக்காரு. அவருடைய உடல்நிலை எப்போ வேணாலும் மாறலாம். இதனை கருத்தில் கொண்டு வைத்தியர்களுக்குள் கலந்துரையாடி இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும், அது நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகள் நாளை காலையில கூட அது தொடர்பாக அறிவிக்கப்படலாம். எனவே நாளை அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லை விளக்கமறியல் காலம் நீடிக்கப்படுமா அப்படின்றதுலாம் பல விஷயங்கள் இன்னும் இருக்கு. அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசப்படும், என்ன விஷயங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுக்கப்படும் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல. நாளைய நாள்ல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு தகவல், நான் முதல் ஆரம்பத்தில் சொன்னது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார் லண்டனுக்கு. அந்த பயணம் ஒரு தனிப்பட்ட பயணம். அந்த பயணத்தில் செலவழிக்கப்பட்ட பணம் அரச பணம். இதனாலதான் அவர் சிஐடியினால கைது செய்யப்பட்டார். சரி, இது வந்து கிட்டத்தட்ட 1,60 முதல் 70 லட்சம் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருந்தது. என்னென்னத்துக்காக இந்த தொகை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவரம் வெளியாகி இருக்கு. வாகனத்துக்காக 45 லட்சம், சாப்பாட்டுக்கு 13 லட்சம், தங்குமிடத்துக்கு அதாவது பாதுகாப்பு படையினர் தங்குமிடத்துக்கு 3.5 லட்சம், அங்க போனவங்க தங்குறதுக்கு ஒரு 10 பேர் போனோம்னு சொல்றாங்க தான் ஜனாதிபதி, அவங்களுடைய அதாவது ரணில் அவருடைய மனைவி அதோட இன்னும் ஒரு 8 பேர் போயிருந்தாங்க, எல்லாம் ஒட்டு மொத்தம் 10 பேர். இவங்க தங்கின ஹோட்டல் செலவு 34 லட்சம். அதோட வாகனத்திற்கான செலவு, அங்க இருந்த வாகனத்துக்கான செலவு 14 லட்சம். இன்னும் பல வேறு தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதுல வந்ததுன்னு தெரியல, பல செலவுகள் இதுக்குள்ள இருக்கு. இதுல 27 லட்சம் இதுக்கு செலவாகி இருக்கு. குடிர்பானங்கள் இவைகளுக்கு மாத்திரம் 4500 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கிறது, அதாவது UK பவுண்ட்ஸ். சிம் கார்டு 6 சிம் கார்டு எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு 200 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கிறது UK பவுண்ட்ஸ்ல. அதோட வேறு சில செலவுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு 200 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கு. ஒட்டுமொத்தம் இந்த செலவுகளுக்காக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து 132 லட்சம் எடுக்கப்பட்டிருக்கு. அதோட போலீஸ் மற்றும் நேவி பிரிவில இருந்து 32 லட்சம் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 1,65,67,70 லட்சம் அந்த மாதிரி ஒரு தொகை வந்திருக்கு. இதுதான் அந்த செலவு. என்னென்னத்துக்கு அப்படின்றத பிரிச்சு ஆராய்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. இதோட இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. யாழலையில மோட்டார் போக்குவரத்து போலீசார் வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, அதாவது போக்குவரத்து விதியை மீறியதுக்கு. என்ன போக்குவரத்து விதியை மீறினான்னு சொன்னா, ரயில்வே கடவையில வந்து கிராஸ் பண்ணி, அதாவது அந்த வரியர் போட்டிருக்காங்க ட்ரெயின் போறதுக்காக, அந்த வாகனங்கள் நிற்கும் தானே ட்ரெயின் போகும் வரைக்கும், இவர் வந்து அது அப்படி போட்டும் ஒரு பைக்ல போயிருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து போக்குவரத்து போலீசார் இவர் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் 15,000 ரூபாய் லஞ்சமாக அந்த போக்குவரத்து போலீசார் கேட்டாரு அப்படின்ற அடிப்படையில் அவரை கைது செஞ்சுக்காங்க. அந்த 15,000 ரூபாவும் அவர் கையால் வாங்கியிருக்காரு. காரணம் என்ன சொன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கிறதுக்காக இந்த பணம் கோரப்பட்டதாகவும், அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அந்த போக்குவரத்து போலீஸ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி வரை விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயமும் நடந்திருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. எனவே செய்தியில இன்றைய நாளில் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.